இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்க லவ்ல எந்த பிரச்சனையும் வராது, லவ் செம்மையா போகும். எப்பவுமே ஒரு பையனும் ஒரு பொண்ணை லவ் பண்ற விதம் சேம் கிடையாது. பையனை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கலா யோசிப்பான், பொண்ணை பொறுத்த வரைக்கும் எமோஷனலா யோசிப்பாங்க. நிறைய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அதை அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அதை சால்வ் பண்ண பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட வழியை அதே ஃபீலிங்கா அந்த பையனும் புரிஞ்சுக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா நம்ம பசங்க கம்ப்ளீட்டா வேற மாதிரி. என்னன்னா அவங்க வந்து ப்ராப்ளம் நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டாங்க, அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி அதுல இருந்து வெளியே வரலான்றது தான் பார்ப்பாங்க. அவங்க மூளை அப்படிதான் யோசிக்கும், ஏன்னா அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் வராது. நெக்ஸ்ட் டைம் உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லைன்னா ஒய்ஃபோ உங்க மேல லவ் வர வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு கை பிடிச்சி கொஞ்ச நேரம் பேசி கொஞ்சுங்க, தன்னால லவ் வரும். அட் த சேம் டைம் நீங்க ஒரு உமனா இருந்தா உங்க பாய் ஃப்ரெண்டோ உங்க ஹஸ்பண்டோ உங்க மேல லவ் வர வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வந்தா அவங்க கிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ணி என்ன சொல்யூஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத கேளுங்க. அதை விட்டு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணணுன்றது நியாயமே இல்லை. ஸோ இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணாலும் உங்க லவ் செம்மையா போகும். ஃபார் மோர் டிப்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்.